وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் அனைவரும் அவனையே புகழ்கின்றோம். அவனிடமே உதவி தேடுகின்றோம். அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகிறோம். அவனையே நாம் முற்றிலும் நம்புகிறோம். அவனையே நாம் சார்ந்து இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிமுறைகளில் மிக சிறந்த வழிமுறை
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நான் எடுத்த தலைப்பு துஆவின் அவசியமும் ஒழுங்குகளும். முன்னால வாங்க, சாமி. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னுடைய இபாதத்திற்காக, வணக்க வழிபாடுகளுக்காக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான். வணக்க வழிபாடு எப்படி செய்வது, அதுவும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு நோற்க வேண்டும், எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் மீது கட்டளையிட்டிருக்கின்றான். அதேபோல் நாம் அல்லாஹ்வை எப்படி துஆ செய்வது, அல்லாஹ்விடத்திலே எப்படி பிரார்த்தனை செய்வது, அதுவும் கட்டாயப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது இபாதத் ஆகும். நாம் செய்கின்ற தொழுகை இது இபாதத்தில் மிக சிறந்த இபாதத். இந்த இபாதத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கை கட்டுகின்றோம், சலாம் சொல்லிட்டு தொழுகையை முடிக்கின்றோம். இதுக்கு இடையிலே இருக்கின்ற அனைத்து துஆக்கள் அடங்கி இருக்கின்றன. எல்லாமே துஆ தான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திகல் இருந்து சலாம் முடிவு வரை எத்தனையோ துஆக்கள் இருக்கின்றன. ஆக நாம் செய்கின்ற இந்த தொழுகை முக்கியமான இபாதத்து. இது அனைத்தும் துஆக்கள் அடங்கி இருக்கின்றன. துஆ பிரார்த்தனை மிக முக்கியமானது. இந்த துஆக்கள் நாம் எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். அவர்கள் சவால் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நாம் எப்படி அழைக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும்? அல்லாஹ் 7 வானத்திற்கு மேல்
அர்ஷில் இருக்கின்றான். அப்படி இருக்கும் அல்லாஹ், நம்மை படைத்த இறைவன், அந்த அல்லாஹ்வை நாம் எப்படி அழைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் பதிலளித்தான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். என்னுடைய அடியானுகள் உன்னிடம் என்னை பற்றி கேட்பார்கள், முஹம்மதே அவர்களுக்கு நீ பதில் அளிப்பாயாக. ஃபைன்னி கரீப், நான் மிகவும் நெருங்கி இருக்கின்றேன். அல்லாஹ் நம்மோடு மிகவும் நெருங்கியில் இருக்கின்றான். ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத்தத் தாயி இஸா தஆன். என்னுடைய அடியான் என்னை அழைக்கின்றான் என்றால் அவனுடைய அழைப்பை உடனே நான் கேட்கின்றேன். ஃபல்யஸ்தஜீபு லீ. ஆகவே என்னுடைய அடியான் என்னிடமே கேட்க வேண்டும், அவருக்கு நான் பதில் அளிப்பேன். வல்யூமினு, என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். அவன் நேர் வழி பெற வேண்டும் என்றால் லஅல்லக்கும் யர்ஷுதூன், அவர்கள் நேர் வழி பெற வேண்டும் என்றால் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னிடமே கேட்க வேண்டும். நான் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றேன். ஆகவே அல்லாஹ் தபாரக தஆலா துஆவின் அவசியத்தை பற்றி கூறுகின்றான். வஸலுல்லாஹ மின் ஃபضலிஹி இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை கொண்டு நீங்கள் துஆ செய்வீராக. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்து கொண்டு இருக்கின்றான், அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தபாரக தஆலா கூறுகின்றான், துஆ செய்யவில்லை என்றால் அது பெரிய பாவம் என்று கூறியிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யவில்லை என்றால் அது ஒரு பாவம். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். உன்னுடைய ரப் கூறுகின்றான், உதுஊனி, நீங்கள் என்னிடம் துஆ செய்யுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வேன், அதற்கு நான் பதில் அளிப்பேன், உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் என்று அல்லாஹ் தபாரக தஆலா கூறுகின்றான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, நிச்சயமாக எவர்கள் என்னுடைய இபாதத்தை விட்டு பெருமை அடிக்கின்றார்களோ, என்னுடைய இபாதத் செய்யாமல் இருக்கிறார்களோ, இந்த வாழ்க்கையை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் செல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறு. நம்மிடம் பெருமை இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய அடியானாகி நாம் நினைத்து கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கின்றான். நான் ஒரு மனிதனாகி இருக்கின்றேன், நான் ஒரு அடியானாகி இருக்கின்றேன். எந்த அளவுக்கு வல்லரசு அரசனாகி இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் கிடைத்து இருந்தாலும் சரி,
அவன் ஒரு அடியான் தான். ஆகவே அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன். அதே போல் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் போது உள் தூய்மையோடு துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தான் கொடுக்கவன். அல்லாஹ்விடத்திலே நல்ல எண்ணத்தோடு நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இஹ்சான் பற்றி, நன்மையின் பற்றி கூறுகிறார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. நீங்கள் துஆ செய்யும் போது, நீங்கள் இபாதத் செய்யும் போது எந்த எண்ணத்திலே நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்றால், நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அந்த அளவுக்கு எண்ணங்கள் மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு ஈமான் இல்லை என்றால் இந்த ஈமான் இருக்க வேண்டும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நாம் அவனை பார்க்கவில்லை என்றால் நம்மை படைத்தவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அந்த ஈமான் வர வேண்டும். நாம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றால் அந்த ஈமான், அந்த அளவுக்கு நம்மிடம் ஈமான் இல்லை என்றால், நம்மிடம் ஈமான் இப்படி இருக்க வேண்டும். நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான். நாம் எந்த செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம், நாம் எப்படி பிரார்த்தனை செய்கின்றோம். ஆகவே மிகவும் தூய்மையான எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல் அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத் கூற வேண்டும். துஆவின் முறை எடுத்த உடனே யா அல்லாஹ் என் மீது ரஹம் செய்வாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, இது முறை கிடையாது. துஆ செய்யும் முறை கிடையாது. இது ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன் ஃபஸாலா பின் உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال بين رسول الله صلى الله عليه وسلم قائد إذ دخل رجل فصلى فقال اللهم اغفر لي وارحمني فقال رسول الله صلى الله عليه وسلم أجلت أيها المصلي. ஃபஸாலா பின் உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு சமயத்தில் நாம் அனைவரும் மசூதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு தோழர் வந்தார். வந்த உடனே அவர் தொழுதார். தொழுதுட்டு பிறகு யா அல்லாஹ் என் மீது ரஹம் செய்வாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் நீ மன்னிப்பாயாக, இப்படி துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த துஆவை கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளித்தார்கள், அஜில்த ஐயுஹல் முஸல்லி, முஸல்லி தொழுவாளி, நீ மிகவும் அவசரப்பட்டாய், இப்படி துஆ செய்வதில்லை. இதா ஸல்லைத ஃபகஅத்த ஃபஹமிதல்லாஹ பிமா ஹுவ அஹ்லுஹு. அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகை முடித்த உடனே அதே இடத்தில் உட்கார்ந்து முதலில் அல்லாஹுக்கு அவனுக்கு தகுந்தாற் போல் அவனுடைய தகுதி எப்படி இருக்கிறதோ அதை கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்து பிறகு எம் மீது ஸலவாத் ஓதிய பிறகு வஸல்லி அலைய சும்மத்ஹு, அதற்கு பிறகு உன்னுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டும்.
அப்போ இந்த ஹதீஸிலிருந்து அல்பானி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்போ இதிலிருந்து துஆவுடைய முறை நமக்கு தெரிகின்றது. துஆ எப்படி நாம் கேட்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். முதலில் அல்லாஹுக்கு நாம் புகழ வேண்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதணும். அதற்கு பிறகு நம்முடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டும். ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு முறை இருக்கு. அந்த முறையோடு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதேபோல் துஆவிலே அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்யும் போது யா அல்லாஹ் நீ ரஹ்மானாக இருக்கின்றாய், யா அல்லாஹ் நீ என் மீது ரஹம் செய்வாயாக, யா அல்லாஹ் நீ கஃபாராக இருக்கின்றாய், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நீ ரஸாக்காக இருக்கின்றாய், எனக்கு ரிஸக் அளிப்பாயாக. இப்படி அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கின்றன. அதை கொண்டு அதை சொல்லி நம்முடைய துஆவை நாம் செய்ய வேண்டும். துஆ எப்படி தாழ்ந்த நிலையிலே குரலிலே செய்ய வேண்டுமோ, சப்தமிட்டு செய்ய வேண்டுமோ, இதை பற்றி அல்லாஹ் தபாரக தஆலா கூறுகின்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹ்வை நாம் எப்படி அழைப்பது? அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்கள் ரப்பை துஆ செய்யுங்கள், ததர்ருஅன் வ குஃபியா, பணிவாகவும் மெதுவாகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள். நான் ஒரு சாதாரண அடியானாக இருக்கின்றேன். அந்த பணிவாகவும் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நான் எதுவுமே கிடையாது யா அல்லாஹ், எல்லாமே நீதான் அல்லாஹ், உன்னுடைய ஆட்சி அதிகாரம் தான் இருக்கின்றன, நீ மாலிகி யௌமித்தீனாக இருக்கின்றாய். கியாம நாள் தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இருக்கின்றாய், நான் ஒண்ணுமே இல்லை அல்லாஹ். அப்போ பணிவாகவும் மெதுவாகவும் நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறியவர்களை நேசிக்க மாட்டான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் சஜ்தாவிலே, ததஜாஃபா ஜுனூபுஹும், நல்லவர்களுடைய பண்பு அல்லாஹ் தபாரக தஆலா கூறுகின்றான். நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் இரவு நேரத்தில் சரியான முறையில் தூங்காமல் படுக்கையில் இருந்து விலகி இருப்பார்கள். அந்த நேரத்தில் இரண்டு பண்புகள் அவர்களிடம் இருக்கும். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜி, சரியான முறையில் தூங்க மாட்டார்கள் அவர்கள். ஒரு பக்கம் அவருக்கு பயம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவர்கள் ஆசை இருக்கும். இது இரண்டு பண்புகள் அல்லாஹ் தபாரக தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். ஒரு பக்கம் பயம், என்ன பயம்? நரகத்தினுடைய பயம், நரகத்தினுடைய வேதனை. அல்லாஹ்வினால் அந்த வேதனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பாதுகாப்பதற்காக நாம் அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். என் ரப்பே, என்னுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பு ஆக்குவானாக. எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அந்த நரக நெருப்பின் வேதனை இவருக்கு தூங்க விடாது. நல்லவர்களின் பண்பு என்னவென்றால், இரவு முழுவதும் அவர்கள் தூங்க மாட்டார்கள்.
அந்த வேதனை, நரகத்தினுடைய வேதனை அவர் தூக்க விடாது. அதனுடைய பயம் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் ஆசை இருக்கும். நாம் செய்கின்ற இந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹ் என் மீது ரஹம் செய்து கொண்டு அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இரவு நேரத்திலே அவர்கள் தூங்காமல் சரியான முறையிலே கடைசி நேரத்திலே, இரவின் கடைசி நேரம், நாம் சஹர் சாப்பிடுகின்றோம். அந்த நேரத்திலே கடைசி வானத்தில், முதல் வானத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா வருகின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா தன்னுடைய அடியான்களை அழைக்கின்றான். என் அடியானே, என்னிடம் கேள், நான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன். நீ பாவியாகி இருக்கின்றாய், என்னிடம் மன்னிப்பு கேள், நான் உன்னை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறுகின்றான். அந்த நேரத்தில், சஹர் சாப்பிடுகின்ற நேரத்தில் கூட நாம் துவா செய்ய வேண்டும். நாம் ஒரு சிறந்த மாதத்திலே இருக்கின்றோம். அந்த சஹர் சாப்பிடுகின்ற நேரத்தில் சில 2 ரக்காத் தொழுது கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகள், நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக, உலக மக்களுக்காக, உலகத்திற்காக அந்த நேரத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். இந்த நாம் எல்லோரும் பகலிலே ஒரு பெரிய இபாதத்திலே இருக்கின்றோம். எந்த இபாதத்திற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் அந்த இபாதத்திலே இருக்கின்றோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூலி வழங்கி விட்டான். ஆனால் நோன்புக்கு கூலி வழங்கவில்லை. கியாமத் நாள் அல்லாஹ் தபாரக் வ தஆலா கொடுப்பான். அந்த கூலி பெறுவதற்காக ஒரு பெரிய இபாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹு தாலா உடனே நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். ஆகவே சிறந்த முறையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டிய முறையிலே நாம் எல்லோரும் இரவிலும் பகலிலும் இஃப்தார் நேரத்திலும் நாம் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை மற்ற விஷயங்கள் கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா தௌஃபீக் அளிப்பானாக. அல்லாஹு தாலா நம்மையும் உங்களையும் அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்வதற்கு தௌஃபீக் அளிப்பானாக. அதிகமாக துவா செய்வதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் அளிப்பானாக. நாம் செய்கின்ற ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. آمين. بارك الله لنا ولكم في القرآن المجيد ونفعنا إياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك رؤوف رحيم ربنا.